வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மீது மாநிலங்களவையில் தொடர் விவாதம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றுகிறது மத்திய அரசு. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நாட்டின் நலனுக்காக மட்டுமே கொண்டுவரப்படுகிறது, எந்த கட்சியின் நலனுக்காகவும் கொண்டுவரப்படவில்லை. மத்திய அமைச்சர் JP நட்டா விளக்கம். வக்ஃபு சட்ட திருத்தம் பாஜகவின் மோசமான ஆதிக்க அரசியலை காட்டுகிறது. தவிக தலைவர் விஜய் கண்டனம். $25,000 ஆசிரியர்கள் பணி நீக்க தீர்ப்பை ஏற்க மாட்டேன், ஆனால் அதனை செயல்படுத்துவோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா கருத்து. தேர்தல் நெருங்குவதால் மீனவர்களின் ஓட்டுகளை பெறுவதற்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தீர்மானம் போடுகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் போராட்டம். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுத உதவும் நபர்களை அவர்களே தேர்வு செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கு. TNPSC பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கூட்டாட்சி என்றாலே மத்திய பாஜக அரசுக்கு அலர்ஜியாக உள்ளது. பாஜகவின் பாசிசத்தை வீழ்த்த வலுவான பரப்புரை தேவை என்றும் CPM மாநாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உரை. மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் தான் இந்தியாவில் கூட்டாட்சி மலரும். அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளை திரட்டுவோம். இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது. பாஜகவோட பாசிச கோர முகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா என நினைத்துக் கொண்டிருப்பவர்களின் எண்ணம் எக்காலத்திலும் ஈடேறாது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். இந்தியாவை ஒற்றை தன்மை கொண்ட நாடாக மாற்ற பாஜக அரசு முயற்சி செய்கிறது. மதுரையில் நடைபெற்ற CPM மாநாட்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. அதிமுக சின்னம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் EPS மனு தாக்கல். புகார்களின் மீதான தேர்தல் ஆணைய விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்க கோரிக்கை. பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கு செல்வ பெருந்தகை அறிவுறுத்தல். பாம்பன் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் வரும் 6ஆம் தேதி ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை. பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் திறந்து வைப்பதை ஒட்டி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. வெளிநாட்டவர் முன் தலை வணங்குவோம் என்று கூறுவது பாஜக RSSன் கலாச்சாரம் என ராகுல் காந்தி கடும் தாக்கு. Lean left or do you lean right? And the BJP and the RSS have a different philosophy. When asked, do you lean left or do you lean right? They say, no, we bow our head right in front of every foreigner that comes in front of us. சீன ஆக்கிரமிப்பு, அமெரிக்காவின் வரி விதிப்பை சுட்டிக்காட்டி மக்களவையில் அனல் பறக்க பேசிய ராகுல் காந்தி. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை.
வெள்ளத்தில் மூழ்கிய முக்கிய சாலைகள். காஷ்மீரில் களை கட்டும் மலர் கண்காட்சி. கண்கவர் வண்ணங்களுடன் பார்வையாளர்களை கவரும் 17 லட்சம் துலிப் மலர்கள். வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்ப்பதன் மூலம் சிவசேனா UDP தனது உண்மையான முகத்தை காட்டிவிட்டது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே விமர்சனம். தாய்லாந்தில் பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை. தாய்லாந்து பிரதமருடன் இரு நாடுகளின் பரஸ்பர வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் வர்த்தக போர் எதிரொலி. உலகம் முழுவதும் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சி. கிரீஸ் அகதிகள் படகு விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பலி. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. ஹைதராபாத் அணிக்கு 201 ரன்கள் இலக்கு நிர்ணயம்.